வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேக்க சித்திரம். இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஆன்லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு கேமரா வச்சு ஆன் பண்ணி உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல தான் நானும் என்னோட நண்பர்கள் ஒரு 2-3 பேரையும் சொல்கிறாரு, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்துட்டு புதைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு துப்பாக்கியில் சுட்டு செத்து போயிடுறாரு. அப்போ எதனால இந்த பொண்ணை புதைச்சாங்க, என்ன நடந்துச்சு, உண்மையாக அந்த இடத்துல வந்து டெட் பாடி இருக்கான்னு தோண்டி பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் மண்டோடு எலும்புலாம் கிடைக்குது. இது உண்மையாக ஒரு பொண்ணோட தான் செக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு யார், என்ன, இதனால இவங்கெல்லாம் கொலை பண்ணாங்க, எப்படி கண்டுபிடிச்சி இவங்க வந்துட்டு கேஸை முடிக்கிறாங்க தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருந்தது. ஸோ இந்த படம் ஒரு ஸ்லோ பேஸ்டு ஒரு த்ரில்லர் மூவி தான். ஸ்டார்டிங் வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப அழகாக வந்துட்டு படத்தை கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக ஹீரோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் இந்த சீட் ஆடி ஒரு 15 லட்சம் வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு போல இருக்கு. அந்த சீனை வந்துட்டு எல்லாருமே வரவங்க சீட் ஆடுறவர் என்னப்பா இவருக்கு ஆடுவார்னு லைட்டாக வந்து டீஸ் பண்ணிட்டு போகிற விஷயமே நல்லா தான் இருந்தது. இவர் அந்த ரேக்கா அந்த பொண்ணு தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற விஷயமாகட்டும், ஒவ்வொரு காட்சிகளில் அவங்க மம்முட்டி வந்துட்டு 1980-85 காலகட்டத்தில் இருந்தவங்கள வந்துட்டு அழகாக அந்த ரெப்ரசென்ட் பண்ண விதமாகட்டும், அங்கே நடக்கக்கூடிய ஷூட்டிங்லாம் இந்த படத்தை வந்துட்டு மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்த விஷயமாகட்டும், ஸோ அது எல்லாமே அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்தது என்ன எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு அழகாக வந்துட்டு படத்தை கொண்டு போயிருந்தாங்க. ஒரு ஸ்லோ பண்ணு த்ரில்லர் தான், பட் ஸ்லோவாக இருந்தாலுமே ஒரு த்ரில்லர் வந்துட்டு எனக்கு பார்க்க பிடிக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை வந்துட்டு போட்டு பாருங்கள். எனக்கு இந்த படம் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி.